அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பிறக்கப்போகும் இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பொதுப்பலனை பற்றி பார்க்க உள்ளோம். உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பொதுப்பலனுடைய அடிப்படையில் இந்த 2025 துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். கையில பிடிக்க முடியாது. சந்தோஷத்துல கலகலகலன்னு இருக்க போறீங்க. காரணம், அற்புதமான பயிற்சி உங்கள் ராசிக்கு இந்த 2025 அமைய போகுது. பொதுவா ஒரு ராகு பயிற்சியோ இல்லை ஒரு குரு பயிற்சியோ இல்லை ஒரு சனி பயிற்சியோ தான் ஒரு வருஷத்துல நடக்கும். ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 3 கிரகங்கள், கேதையும் சேர்த்து சொன்னோம், 4 கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த ஒரே ஆண்டுல நடக்கும். அப்ப இந்த கிரகங்களுடைய முழு பலனையுமே சுப பலன்களாக அமையக்கூடிய ராசி நேயர்களாக இந்த துலாம் ராசி நேயர்கள் நீங்க பெற போறீங்க. ஏற்கனவே துலாம் அப்படின்னு சொன்னாவே தெரியும், தராசு. அப்ப அடுத்தவங்களை பல்ஸ் பிடிச்சி பார்க்கறதே கெட்டிக்காரங்க நீங்க. அப்ப இது மாதிரி கிரகங்கள் எல்லாமே சூப்பரா உங்களுக்கு அமையும் போது சொல்லவா வேண்டும், எதை எங்க கணக்கு பண்ணோம்னா எப்படி முன்னேறலாங்கிறதுல தெளிவா செயல்பட்டு அற்புதமான ஒரு பொற்காலத்துக்கு வரக்கூடிய ஆண்டாக இந்த 2025 உங்களுக்கு அமையும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மார்ச் மாதம் சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு மாறுறார். இந்த 6ஆம் இடத்தில் சனி பிரவேசிக்கின்ற காலம் 2.5 ஆண்டுகள் அந்த வீட்டில் இருக்கிறாரு. அந்த 2.5 ஆண்டுகளுக்கும் அற்புதமான ஒரு பொற்காலமாக சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வரும்போது தனத்தை கொடுப்பாரு, லட்சுமி கடாட்சத்தை கொடுப்பாரு. இது நாள் வரை நீங்க பட்ட கஷ்டம், துன்பங்கள், வியாதிகள், கடன் தொல்லைகள் இருந்து வெளியே வரத்துக்கான அமைப்பினை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல குரு பகவான் பார்த்தீங்களா, உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். மே மாசத்துக்கு அப்புறம் பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப அந்த 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். அப்ப 6ஆம் அதிபதி 9ஆம் இடமாகிய பாகிஸ்தானத்துக்கு வரும்போது பலவிதமான நன்மைகளை நீங்க அடையக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். என்ன காரணம்னா, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க வீட்டை பார்க்கிறாரு. குரு தாம் இருக்கும் இடத்தை விட தாம் பார்க்கிற இடத்துக்கு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்ப அவருடைய பார்வையின் பற்றி பார்க்கும்போது 5ஆம் பார்வையா உங்க வீட்டை பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்து வெளியே வர்றதுக்கான அறிகுறியை அவரே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்ப அதுக்கான வெளிச்சத்தை நீங்க அடைய போறீங்க. அப்ப பிரச்சனைகள்ல இருந்து இது நாள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சு வந்தீங்களோ அதுல இருந்து வெளியே வந்துடுவீங்க. மனம் வலிமைப்படும், தன்னம்பிக்கை கூடும், தைரியம் வளரும், எதையும் பார்த்துக்கலாங்கிற ஒரு உற்சாகம் மனசுக்குள்ள ஏற்படும். அதே போல உங்க வீட்டுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இது வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதரிடத்தில் இருந்த பிணக்குகள், சகோதரிடத்தில் இருந்த பிணக்குகள், பிறரிடம் இருந்த தொல்லைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சி ஒரு நல்ல புரிதலும் நட்பும் உங்களுக்கு ஏற்படும். அதனால சகோதரத்தில் நல்ல அனுகூலங்களை நீங்க பெறலாம். அதே போல பார்த்தீங்களா, 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு குரு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் சுத்தமாயிடும். 5ஆம் இடத்துல யார் வந்து உட்காந்துறாருன்னா அதே மே மாசத்துல ராகு வந்து உட்காந்துறாரு. அப்ப ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த குரு பார்க்கும்போது அது கட்டுப்படுத்துறோம். அங்கே நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களா மாறிடும். காரணம் என்னன்னா, ராகு
ஆப்போசிட்டாக பார்த்தீங்களா யாருன்னா கேது தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் எங்கே 11ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. 11ஆம் இடத்துக்கு கேது உங்களுக்கு தன விருத்தியை தான் கொடுக்க போகிறாரு. அப்போ புதுசாக பொன்பொருள் வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, மண்மனை சேர்க்கறதுக்கெல்லாம் நல்ல புத்திசாலித்தனமான எண்ணத்தை இந்த கேதுவினால் பெறப்படுவீங்க. அப்போ இது நாள் வரைக்கும் தீர்க்கப்படாத விஷயங்கள் எல்லாம் தீர்த்து வீடு கட்டுறதுக்கோ, இல்லை புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ, இல்லை புதிய முதலீடுகள் செய்து தொழிலில் நல்ல அபிவிருத்தி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கேது பகவானால் கிடைக்க போகும். அதே போல் பார்த்தீங்களா, இந்த 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் கருதணும். என்ன காரணம்னா, இந்த 5ல் உங்களுக்கு தடைப்படுத்திட்டு இருந்த சனி அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான பலாபலங்களை தடைப்படுத்தி கொடுத்துருந்தார். இப்போ அதெல்லாம் தவிடுபடியாகும். அப்போ என்னன்னா, குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகலையேன்னு கவலையில் இருந்த தம்பதிகளுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுக்க போறார். இதெல்லாம் ஒரு 2025 மே மாசத்துக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஆகவே பொதுவான பொது பலனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது மெயினாக கருதக்கூடிய குரு, ராகு, கேது, சனி பகவான்கள் தங்களுடைய பயிற்சியை உங்களுக்கு சுப பயிற்சியாக அமைச்சு கொடுக்கறதுனால இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டாக அமைய இருக்குது. சிந்தித்து செயல்பட்டு நல்ல குலதெய்வ வழிபாட்டை செய்து இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சு சனி பகவானையும் ராகு கேது பகவானையும் முறைப்படி நீங்கள் வழிபட்டு வந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஏற்றமிகு ஆண்டாக இந்த 2025 அமையும். துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் சிறப்பாக இந்த 2025 வரவேற்றுக்குங்க. அற்புதமான ஆண்டாக அமையுள்ளது. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்களா உங்களுடைய எதிர்காலத்தையே இந்த 2025 தீர்மானிச்சு கொடுக்கும். நன்றி நேயர்களே, வணக்கம்.